how much is ywbanu.com worth அப்படி நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ அந்த 2 விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்லையும் நீங்கள் நிறையா earnings பார்க்கலாம் AdSense மூலயமா. ஒரு வெப்சைட்டோட ஒர்த் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த வெப்சைட் வேல்யூ கால்குலேட்டர் அப்படின்னு நம்ம போனோம்னா இங்கே அனலைஸ் வெப்சைட் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட ywbanu.com வெப்சைட் பேரை கொடுத்துடலாம். அண்ட் ywbanu.com அப்படின்னு கொடுத்துட்டு அனலைஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். how much is ywbanu.com worth அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா $2,496 காட்டுது. ஒரு 1.5 வருஷம் ஆன என்னோட வெப்சைட் வந்து $2,496. அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்னோட வெப்சைட் வந்து பர் டே ஒரு எவரேஜாக $6 சம்பாதிக்குது. பர் மந்த் வந்து $182 சம்பாதிக்குது. அண்ட் வருஷத்துக்கு $2,000 என்னோட வெப்சைட் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்குது. எனக்கு வந்து பிளாகிங் ரொம்ப பிடிக்கும். வெப்சைட் டிசைனிங் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் 6 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதி நான் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஒரு AdSense அப்ரூவல் கிடைச்சா மட்டும் பத்தாது, அந்த AdSense நீங்கள் டபுள் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்குன்னு பல டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த 2 விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்லையும் நீங்கள் நிறையா earnings பார்க்கலாம் AdSense மூலயமா. அதுக்கு AdSenseக்கு போய் லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்கள் வெப்சைட்டோட லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் எடிட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்த பிறகு ஆட்டோ ஆட்ஸ் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட் லோடு வந்து மேக்ஸிமமில் வைங்க. ஆட் லோடு வந்து மேக்ஸிமம் வச்சிங்கன்னா நிறைய விளம்பரங்கள் உங்கள் வெப்சைட்டில் காட்டப்படும். அதனால உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆட் லோடு வந்து மேக்ஸிமம்னு வச்சு அப்ளை டு சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து அதே ஆட்ஸ் ஓவர்வியூக்கு வந்த பிறகு பை ஆட் யூனிட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். நேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. இது வந்து உங்கள் வெப்சைட் கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் வெப்சைட் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி அந்த கலருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. என்னோட வெப்சைட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான். என்னோட டெக்ஸ்டும் வந்து பிளாக் தான். நானும் டெக்ஸ்ட் பிளாக்னு வச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த ஆட் வந்து உங்கள் வெப்சைட்டோட பிளாண்ட் ஆகும். அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு ரெஸ்பான்சிவ்னு போடுங்க. அப்போ தான் உங்கள் வெப்சைட் வந்து ஃபோனில் பார்த்தாங்கன்னா ஃபோன் ஸ்டைலில் வரும், டெஸ்க்டாப்பில் பார்த்தாங்கன்னா டெஸ்க்டாப் ஸ்டைலில் வரும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆடுக்கு வந்து நீங்கள் ஒரு பேரை கொடுக்கணும். உங்கள் வெப்சைட்டோட பேரை கொடுத்துட்டு நேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்னு போடுங்க. கிரியேட்னு கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி HTML கோட் வரும். இந்த HTML கோடை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அந்த விளம்பரங்கள் எங்கே வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே போடுங்க. நான் வந்து என்னோட நேட்டிவ் ஆட்ஸை வந்து என்னோட சைட் பாரில் போட்டிருக்கேன். ஸோ சைட் பாரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வருது. ஸோ 1-2 அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைங்க, பல அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்ம வெப்சைட்டுக்கு வரவங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்கள கிளிக் பண்ண வைக்கும். எல்லா மாதிரியான டாபிக்ஸ்லையும் விளம்பரம் வருது. மொபைல் ஆப், ஹோஸ்டிங் விளம்பரம் வருது, டியூஷன் விளம்பரம் வருது, சப்மிட் ரெஸ்யூமி அண்ட் ஹையர் அப்படின்னு வருது. இந்த விளம்பரங்கள்லாம் ஒரு ஆளுக்கும் மாறி மாறி வரும். அண்ட் ஒரு நாட்டுக்கும் மாறி மாறி வரும். ஸோ HTML போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ வெப்சைட்டுக்கு போயிட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் விஜெட்ஸ்க்கு போன பிறகு சைட் பார் வரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் எங்களோட க்ரௌன் மெம்பரில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் படிப்படியாக கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே வந்த பிறகு நீங்கள் இந்த ப்ளஸ் சைன் வரும். ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்கன்னா HTML சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் HTML வரும். ஸோ அதில் இப்போ இந்த ரைட் HTMLங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட விஜெட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு அழகாக வரும். கஸ்டமைஸ் HTML நான் ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் வெப்சைட்டில் வரும். ஸோ நம்ம நோக்கமே வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வரணும். டிராஃபிக் வந்த பிறகு இந்த மாதிரி நிறையா விளம்பரங்கள் வரணும். விளம்பரத்தை பார்த்துட்டு மக்கள் அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்டோட பிளாண்டின் பண்ணி நம்ம வெப்சைட்டில் ஒரு மெனு மாதிரி இருக்குது. சில விளம்பரங்கள் வந்து ரொம்ப அப்படியே ஆர்வம் ஊட்டுற மாதிரி இருக்கும். அதனால டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தோணும். உங்கள் பிளாகிங் சைட் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா 1-2 இயர்ஸில் நீங்களும் இந்த அளவுக்கு இன்கம் earn பண்ணலாம். ஸோ இது பிளாகிங் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், பிளாகிங்கில் பற்றி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கணுன்னா தாராளமாக எங்களோட க்ரௌன் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த visionly.comக்கு வந்து க்ரௌன் மெம்பர்ஷிப்னு கிளிக் பண்ண பிறகு இங்கே வாட்ஸ்அப் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட டைரெக்டாக பேசலாம். ஸோ இந்த பிளாகிங் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப், $99. ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நானும் அஞ்சனாவும் கற்றுக் கொடுக்குறோம். 1-to-1 கற்றுக் கொடுக்குறோம். வீடியோ கிடையாது, இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக் கொடுக்குறோம். அண்ட் சில மீட்டிங்லாம் 1 hour போகுது. அண்ட் அதனால இந்த $99 6 மாதத்துக்கு நாங்கள் உங்களோட
தொடர்பில் இருக்க போகிறோம். 6 மாதத்துக்கு பிறகு நீங்களே சொந்தமாக உங்கள் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க, நீங்களே சொந்தமாக கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இது வரைக்கும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5-6 பேர் தான் நாங்கள் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பிளாகிங்கில் கற்றுக்கணும்னு ஆர்வம் வந்துச்சுன்னா உடனே வந்து கலந்துக்குங்க. கிரவுண்ட் மெம்பரில் சேருங்க. உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி பிளாகிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குவோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கும். உங்கள் பிளாகிங் சைட் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா 1-2 இயர்ஸில் நீங்களும் இந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பிளாகிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கிரவுண்ட் மெம்பரில் வந்து சேர்ந்துக்குங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.